நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலை தாழ்த்தி நாம் ஒரு நிமிடம் ஆண்டுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஒளி மங்கி இருளாச்சே மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் உசாரா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அப்படிதானே? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இந்த ஆலயத்தின் அன்பு போதக பிதா அவர்களுக்கும் அருமையான இந்த ஆலயத்தில் உள்ள நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும், அருமையான பிரின்ஸ் அண்ணன், கிஷோர் அண்ணன், அதே போல பரத் பிரதர் அவர்களோடு இணைந்து ஆலயத்திலே பணிவிடைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருமையான அன்பு சகோதரர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை இப்படிப்பட்டதான ஊழியத்திலே உற்சாகப்படுத்தி வருகின்ற எங்களுடைய அன்பு திருச்சபையின் சகோதரர்கள் சுரேஷ் பிச்சமணி அண்ணன் மற்றும் அதே போல எங்களுடைய அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இடைபடும்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது வேதாகமத்திலே இருந்து ஒரு சரித்திரத்தை, ஒரு அருமையான இந்த தலைப்பு நம் அனைவருக்கும் தெரியும், இயேசுவை தேடு. ஆண்டவரை அனுதினமும் தேடு அல்ல, தேடிக்கொண்டே இரு. அப்படிப்பட்ட கதாபாத்திரத்திற்கு சொந்தக்கார ஒருவரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் அவரை குறித்ததான ஒரு கேள்வி பாடலோடு உங்கள் மத்தியிலே வருகிறது. தெரிந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி அதற்கான பதிலை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறேன். இப்பொழுது கூட இந்த பாடலை கவனித்து அந்த கதாநாயகன் யார், இன்று உங்கள் மத்தியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொடுக்க இருக்கின்ற அருமையான அந்த கதாநாயகனை குறித்து ஒரு கேள்வி உங்களோடு வைக்கிறேன். அழகிலும் அறிவிலும் மிகவும் சிறந்தவர் அவர், கல்வியிலும் ஞானத்திலும் மிகவும் உயர்ந்தவர், ஆற்றலிலும் சக்தியிலும் உறுதி கொண்டவர் அவர், ஆற்றலிலும் சக்தியிலும் உறுதி கொண்டவர், சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்கி சொல்பவர், சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்கி சொல்பவர், நம் தேவனவர் சொன்னதையே திரும்ப சொல்பவர், நம் தேவனவர் சொன்னதையே திரும்ப சொல்பவர், அழகிலும் அறிவிலும் மிகவும் சிறந்தவர் அவர், கல்வியிலும் ஞானத்திலும் மிகவும் உயர்ந்தவர். யாராவது சொல்ல முடியுமா? யாரு? யார் சொன்னது? யார் சொன்னது? தானியேல் என்று சொன்னது யார்? பாங்க பாங்க
சந்தோஷமாயிருங்க, 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 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இந்த தானியேல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா? நான் ஆசிரியர் பயிற்சி படித்துக் கொண்டிருந்த காலத்தில் இப்படியாக நான் வேதாகமத்தை குறித்து மாணவர்களுக்கு சொல்வது வழக்கம். கதாபாத்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம். தானியேலை பாருங்கள், தாவீதை பாருங்கள், இப்படி எல்லாம் பெயர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்களிடம் சொன்னேன், அடுத்த வாரத்தில் நான் உங்களோடு அநேக தலைவர்களை குறித்து, ராஜாக்களை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் அடுத்த வாரம் முன்னாடி வந்து என்ன செய்யணும், என்னோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாணவர்களிடம் சொன்னேன். மாணவர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள்? ஆசிரியர் எப்படியோ அப்படியே மாணவர்கள் இருப்பார்கள். நான் இப்படிதான் சொல்வது வழக்கம். பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் வி பீரியட்னு ஒன்று உண்டு. உங்க எல்லாரும் நீங்க படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும், வேத பாட வகுப்பு. அந்த வகுப்பில் இருக்கும்போது அருமையான ஒரு பையன் எப்பவுமே சுட்டித்தனம் பண்ணிட்டே இருப்பான். நான் வந்தாலே முதல்ல அவன்கிட்ட கேள்வி கேட்டு உட்கார வச்சிருப்பேன். இல்லைன்னா அந்த வகுப்புல அவன் நம்மளை கேள்வி கேட்டு தொலைச்சிட்டே இருப்பான். அவன் எந்திக்கான், சார் நான் வந்து சொல்லலாமா அப்படின்னா, வா அப்படின்ட்டு முன்னாடி வந்து நிற்கும் போது எல்லாரும் நானும் முன்னாடி போய் உட்கார்ந்தாச்சு. மாணவர்களோடு உட்கார்ந்து இருக்கிறேன், தலைமை ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கிறார், என்னோடு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். மாணவன் வந்து நின்றான். நின்ற இடத்துல இப்பொழுது நான் உங்களிடம் நமது வாத்தியார் இந்த தாஸ் இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னா, என்ன சொன்ன பார்த்தீங்களா, இந்த தாஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எவ்வளவு நமக்கு உண்மை உத்தமமா வந்து பாடத்தை நடத்துறான் தெரியுமா? அவனுக்கு கடவுள் கொடுத்த ஞானம் அப்படின்னா. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன தாசுன்னு கூப்பிடுறான். ஏய் என்னடா வில்லங்கம்மா போயிட்டு இருக்கு. அப்புறம் சொன்னேன், போன வாரம் பார்த்தீங்களா நம்ம தாவீது, அவரை பத்தி அவன் என்ன அழகா சொன்னான் பார்த்தீங்களா? ஏன்னா அவன் வாழ்க்கையில இவ்வளவு காரியங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறான்னு சொன்னான். எப்பா நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலதான் நம்மளை கேவலப்படுத்திடுவான்ட்டு கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போயாச்சு. கூப்பிட்டேன் தனியா, டேய் உனக்கு எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவன் இல்ல சார் அப்படின்னா. இப்போ மட்டும் சார் இங்கேடா முன்னால போய் நின்றுட்டு என்ன அவன் இவனை அறுத்து வாங்கிட்டே அப்படின்னு. அப்ப சொன்னா நம்ம சிந்திக்கக்கூடிய காரியம். அவன் சொன்ன காரியம், தாவீதும் யோசேப்பும் உங்க கூட படிச்சாங்களான்னு கேட்டான். நம்ம சிந்திக்கணும். அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை. குத்தப்பட்டேன். அன்றிலிருந்து தாவீது ராஜா, தானியேல் தீர்க்கதரிசி, யோசேப்பு ஐயா, யாரா இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையோடு நாம் அழைப்பது நமக்கு ஒரு சிறு பையன் மூலமாக நான் கற்றுக்கொண்டது. இன்று வரை அதை கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்பேற்பட்டவர். அப்படிப்பட்டதான ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றீங்க நீங்க. இங்க யாரும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லாமல் இதுல உட்கார முடியாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கின்றார். ஏதோ இன்னைக்கு என்ன நண்பர் கூப்பிட்டாரு வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். நோ, ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். உணர்ந்தவர்களாய் நாம் தெரிந்த பாடல்களை இணைந்து நாம் பாடுவோம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், சுரப்போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், சுரப்போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அறிந்து ஜீவன் பெற்றுக் கொள்ள துரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அறிந்து ஜீவன் பெற்றுக் கொள்ள துரைத்தார். அல்லேலூயா. எல்லாரும் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தவறுகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். ஏதாவது கருத்து இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இணை வருவாராக. தானியேல் ஐயாவினுடைய புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது யோயாக்கீம் என்கின்ற ஒரு யூதாவின் ராஜாவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் உடைய காலத்திலே நடந்த சம்பவத்தை தான் நான் இப்பொழுது பார்க்க போகிறோம். எசேக்கியா ராஜா வியாதியிலிருந்து விடுபட்டு குணமடைந்த பிறகு அவரை காண்பதற்காக பாபிலோனில் இருந்து ராஜாக்கள் வந்தார்கள். அவர் எருசலேம் எங்கும் அனைத்து காரியங்களையும் அவர்கள் பார்த்து சென்றார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி
எசேக்கியா ராஜாவினிடத்திலே வருகிறார். பாபிலோனில் இருந்து ராஜாக்கள் வந்தார்களாமே, நீர் எவற்றை எல்லாம் காண்பித்தீர்? எசேக்கியா ராஜா சொல்கிறார், நான் எருசலேமில் உள்ள அனைத்தையும் காண்பித்தேன். முடிஞ்சு போச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு நாள் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இங்கிருந்து அடிமைகளாக பாபிலோனுக்கு ராஜாக்களும் இங்குள்ள மக்களும் கொண்டு போகப்படுவார்கள் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. பாருங்கள், நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜா வந்து எருசலேம் நகரத்தையே முற்றுகை போட்டானையா. நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜா வந்து எருசலேம் நகரத்தையே முற்றுகை போட்டானையா. எருசலேம் நகரத்தை முற்றுகை போட்டார். முற்றுகை போட்டது மட்டுமல்ல, அங்கிருந்து அனைத்து காரியங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். அதிலும் பிரதானப்பட்டது தேவாலயத்தில் உள்ள பாத்திரங்களை. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறபடிதான் நடக்கும். பார்க்கலாம், நிறைய யுத்தங்கள், நிறைய செய்திகள், அனைத்தும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பின்னர் தான் யுத்தம் நடக்கும். அதே போல நடந்தது. அந்த ராஜா எருசலேமின் ஆலயத்தில் சில பாத்திரங்களை என்றுதான் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அனைத்தையும் அல்ல. அது மட்டும் அந்த ராஜா சொல்லவில்லை. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தோடு எருசலேமை நோக்கி படையெடுத்தார். பொன்னுக்கும் பொருளுக்கும் அவர் படையெடுக்கவில்லை, மண்ணாசையில் அவர் படையெடுக்கவில்லை. அவர் படையெடுத்ததின் நோக்கம் இப்பொழுது நீங்கள் பாருங்கள். தேடுங்கள் வாலிபரையே, வாலிப படத்தை கடந்து வராதவர்கள் எத்தனை பேர்? வாலிபர்களாய் இப்பொழுது இருக்கின்றவர் எத்தனை பேர்? உஷாரான பருவம், எங்க இருந்தாலும் தனியா தெரியணும்னு நினைப்போம், அப்படிதானே? ஓடுற காரில் துள்ளி ஏறுறது இளமை, அது இளமை. காரில் இருந்து கீழே விழுந்தா அருமை, அது அருமை. ஓடுற காரில் துள்ளி ஏறுறது இளமை, அது இளமை. காரில் இருந்து கீழே விழுந்தா அருமை, அது அருமை. அல்லேலூயா. வாலிபர்கள் வந்து எப்ப தெரியுமா? பஸ் நின்னா ஏற மாட்டான், ஓடும் போதுதான் ஏறும். அதே மாதிரி பஸ் நின்னா இறங்க மாட்டான், போயிட்டு இருக்கும் போதுதான் இறங்கும். ஏன்னா வாலிபன் அவன். இந்த வாலிபர் பருவம் என்பது ஒரு எத்தனை பேருக்கு இப்போ மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, நான் எப்படி அழகா புக்க கொடுப்பேன், அப்படி ஒரு ரன்னிங்ல போய் ஜம்ப் பண்ணி ஏறுவேன். கண்டக்டர் சொல்லுவான் பின்னால போடா அப்படிமா. பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும்போது நம்ம
எதையும் செய்ய துணிகின்ற பருவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்ற பொழுது அந்த பருவத்திலே நாம் எப்படி நம்மை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். இந்த ராஜா இஸ்ரவேலிலே நல்ல தலை சிறந்த வாலிபர்களை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வரிசையில அநேகர் இருக்கிறார்கள் வாலிபர்களாக. ஆனாலும் அங்கு உள்ளவர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த வாலிபர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, கண்டேனே வாலிபரை பாபிலோனிலே, கண்டேனே வாலிபரை தானியேல் அனனியா மிசாவேல் அனனியா, கண்டேனே வாலிபரை பாபிலோனிலே, கண்டேனே வாலிபரை வார்த்தையும் எழுத்தையும் கற்றுக் கொடுங்கள், வார்த்தையும் எழுத்தையும் கற்றுக் கொடுங்கள், ராஜாவின் போதனத்தை அவர்களுக்கு கண்டேனே வாலிபரை பாபிலோனிலே, கண்டேனே வாலிபரை. லைன்ல நிற்கும் போது வாலிபர்களை, துடுப்பான வாலிபர்களை கண்டார்கள். அந்த ராஜா பார்க்கின்ற பொழுது அங்கு தானியேல் ஐயாவை, அனனியா ஐயாவை, அசரியா ஐயாவை, மிசாவேல் ஐயாவை 4 பேரை சிறந்த வாலிபர்களாய் காண்கிறார். அவர்களை அடிமைகளாக கொண்டு வந்து நிறுத்தவில்லை, அவர்களை பாபிலோனுக்கென்று அவர் அழைத்துக் கொண்டு வந்து முதலாவது பாசைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதானே சும்மா நாம் கேய எத்தனை பேருக்கு இங்க வந்த பிறகு தெரியும். காணா காய நம்ம கேட்போம்ல, உண்மையில எல்லாரும் சிரிக்கீங்களா? என்ன வந்த புதுசுல நம்ம எல்லாம் படாத பாடுபட்டோம், அப்படிதானே? எங்க இருந்து வந்திருக்கீங்க? மே இந்தியனே எனக்கு மாலும் நெய்யை, என்னது இந்தி, புரியுதா? பாசை மிகவும் முக்கியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1-2 நாள் அல்ல, 3 நாட்கள் அல்ல, 3 வருஷம் அளவும் அவர்களை வளர்ப்பதற்கு ராஜா கட்டளையிட்டார். ஏன் தெரியுமா? ஒரு நாட்டிற்கு வந்த பிறகு 3 வருஷங்கள் ஆகுமா ஒரு பாசைகளை கற்பதற்கும் அவர்களோடு நாம் பழகுவதற்கும். அப்படி அவர்களை வளர்க்க சொல்கிறான். ஆனால் இந்த 4 பேரும் பாருங்களேன், அஸ்பெனாசு என்கின்ற ஒரு பிரதானிகளின் தலைவனிடம் ஒப்புவிக்கப்படுகிறார்கள். ராஜா சரியான ஆட்டை கொடுக்கிறார். 3வது ஒரு காரியம் செய்கிறார். இந்த வாலிபர்களது பெயரை என்ன செய்யணும்? மாற்றணும். பெயரை மாற்றணும் என்றால் நமக்கு தெரியும் தானே? எத்தனை பேருக்கு ஊர்ல 4 பேர் இருக்கு? ஒரு பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியாது. ஊர்ல போய் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பேர் இருக்கும், அப்படித்தானே? எல்லாரும் சிரிக்கல, ஒன்றும் தெரியாத மாதிரி. எல்லாருக்கும் பல பேர் இருக்கும். வேதமுத்துன்னு இருக்கும், அவன் வேதத்தையே தூக்கியிருக்க மாட்டான், வேப்பமுத்தா இருப்பான். விசுவாசம் பேர் இருக்கும், அது கொஞ்சம் கூட இருக்காது. புரியுதா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். தானியேல் என்கின்ற பெயர் இங்கு உள்ளவர்கள் தயவு செய்து வரலாம். ஒரு தானியேல் ஐயாவை கூட காணவில்லை. வாங்கண்ணே 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 வாங்கண்ணே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா. தானியேல் ஐயாவை பார்க்கவும் முதலாக சிரிக்கவும் கண்டபோது மகிழ்ச்சி பொங்குதே. எல்லாரும் கை தட்டுங்களா? எங்க ஊர்ல நல்ல பழக்கம் இருக்கு. எங்க ஊர்ல ஒரு நல்ல பழக்கம், யாராவது ஒரு பிரைஸ் வாங்கினா கை தட்டுவோம். என்னடா பணம் கேட்கிறது, அப்படிதானே? தானியேல் ஐயாவுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் பெயர்கள் மாற்றப்படுகிறது. தானியேல் ஐயாவுக்கு என்ன பெயர் வைக்கப்படுகிறது? யாராவது சொல்ல முடியுமா? ஐயோ, வாங்க 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 வாங்க. தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா மகனாக மகனாக தெரிந்து கொண்டா என்ன படிக்கிறதுக்கு 2 நாள் ஆகுங்களோ? அப்படிப்பட்டதான ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். என்ன தெரியுமா? அதே போல அனனியா ஐயாவுக்கு சாத்ராக் என்று பெயரை கொடுக்கிறார்கள். மிசாவேல் ஐயாவுக்கு மேஷாக் என்று பெயர் கொடுக்கிறார்கள். அசரியா ஐயாவுக்கு ஆபேத்நேகோ என்று கொடுக்கிறார்கள். இது அனைத்தும் பாபிலோனில் உள்ள தெய்வங்களின் பெயர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரை எப்படி பழி வாங்குகிறார்கள் பாத்தீங்களா? இந்த 4 வாலிபர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற பெயர்கள்
பாபிலோனின் தெய்வங்களின் பெயர்கள். இது மாற்றப்பட்டாயிற்று. இந்த வாலிப பிராயத்துல அவங்களுக்கு 3 காரியம்: பாசை, அதே போல அவர்களுடைய பெயர் மாற்றப்பட்டாயிற்று. ஆனால் இந்த வாலிப பிராயத்திலே உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தர் இந்த துபாய் தேசத்திற்கு அவருடைய தீர்மானம் இல்லாமல் கொண்டு வந்திருக்க முடியாது. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஊர்ல நம்மளை பத்தி காட்டாதான் தெரியும், இவெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டியதான். கரெக்டா? அப்பா சம்பூர்ண இலக்கியர் பைபிளை தூக்கிட்டு போறாரு எப்படி? ஆனால் இதை தூக்குகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து தூக்குவார் என்பதை மறந்து போகாதீர்கள். அனைவரும் இணைந்து பாடுவோம். எந்தன் சீருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே கர்த்தர் வாலிபர் நாட்களிலே. இந்த மாய உலகத்தை கடல் கடந்து பறந்து வந்த நாம் குடும்பத்தை விட்டு இருக்கிறோம். ஊரில் நடக்கக்கூடிய அநேக விஷயங்களை விட்டு இருக்கிறோம். அநேக குடும்ப நிகழ்வுகளோடு நாம் கலந்து கொள்ள முடியாது. அனைத்தும் போன் கால்கள். பெரியவர்கள்லாம் இருக்கிறீங்க, லெட்டர்ல பேசின காலம் இருக்கு. 14 நாளுக்கு பிறகு லெட்டர் வரும். போன் வந்துச்சு, எவ்வளவு வச்சு. இப்போ நீங்க போன்ல 5 நிமிஷம் பேசினா வேற என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா பேசி பேசி சலிச்சு போயிட்டு எல்லாரும், புரியுதா? ஆனால் இவற்றை எல்லாம் வெறுத்து இந்த தேசத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்தது ஒரு நோக்கம் உண்டு. இயேசுவை தேடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாலிபர்கள் தேடினார்கள். அந்த பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட வாலிபர்கள் தேடினார்கள் ஐயா. அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டது. அவர்களுக்கு மாமிசம் வேண்டாம். அந்த 4 வாலிபர்களும் முறையிடுகிறார்கள் பிரதானிகளின் தலைவனிடத்திலே. எங்களுக்கு பருப்பும் எங்களுக்கு கீரையும் போதும் என்று முறையிடுகிறார்கள். ஒரு குப்பூசும் ஒரு கெச்சப்பும் மாத்திரம் தான் ஐயா. ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நைட்டு சாப்பாடு. இந்த துபாயில வந்த பிறகு விலை கூடாத ஒரே ஐட்டம் நமக்கு தருகிற ஒரு பெரிய குப்பூசு. எத்தனை பேருக்கு தெரியும்? குப்பூசுலாம் தெரியாத யாரும் சாப்பிடலையா? இது ஏழைகளுடைய அப்பம். அன்று மன்னா வழங்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த துபாயில வந்து அனைவருக்கும் வழங்கப்படுகிற ஒரு பெரிய அப்பம் குப்பூஸ். இந்த ராஜா கட்டளை போட்டார், என்ன தெரியுமா? நீ எதனாலும் விலையை ஏத்திக்க. குப்பூஸ்ன்னு இருக்கிற ஒரு ரொட்டி ஏழைகளுடைய ஆகாரம். ஒரு கறி ஒரு பீஸ் வாங்கினா போதும், நம்ம அதை சாப்பிட்டு திருப்தி ஆயிடலாம். எல்லாம் சாப்பிட்டோம். ஆண்டவர் நம்மை அப்படியாய் போஷிக்கிறார். அதே போல தானியேல் அவருடைய உணவு பழக்க வழக்கம்னு சொல்றாங்க. எப்பா இந்த உணவை நீங்க சாப்பிடணும் ராஜா என்ன கொன்னே போடுவான். இல்லையா, நீ எங்களை டெஸ்ட் பண்ணி பாரு, ஒரு 10 நாள் வரைக்கும் பாரு, எங்க முகத்தை பாரு. அப்ப சொல்றான், எப்பா சாப்பாடு 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 அநேகருக்கு இந்த சாப்பாடு. சாப்பாட்டு மேல கண்ணு போச்சுன்னா என்னுடைய வேலை இந்த வாரம் நான் தான் சமைக்கணும். அநேகருக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உண்டு. எத்தனை பேர் உணவை மறந்து ஆலயத்துக்கு வருகிறார்கள் தெரியுமா? அப்படி வந்தவங்க கைதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சில பேருக்கு நைட்டு இங்கிருந்து முடிஞ்சு போனீங்கன்னா கேப்ல சாப்பாடு கிடைக்காது, ஏன்னா முடிஞ்சிடும். இதெல்லாம் உணர்ந்தவனாகத்தான் நான் உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருக்கிறேன். உணவை மறந்து ஆண்டவரை தேடின பொழுது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இப்படியாக அவர்கள் முகங்கள் பிரகாசமாய் இருந்தது. மரக்கறிகளையும் கீரைகளையும் தின்ற அந்த வாலிபர்களுடைய முகங்கள் இருந்த அநேக வாலிபர் முகங்களை காட்டிலும் பிரகாசம். முகமோ கலையோ சரிதமோ
கொஞ்சம். உங்களை பார்த்து நானும் கொஞ்சம் சிரிப்பேன். ஏன்னா உங்களுக்குள்ள சந்தோஷமா இருங்க. இயேசுவை தேடு. அழகா நம்ம கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். யாரையா கைத்தட்டல அப்படின்னு ஒரு தம்பிட்ட கேட்டேன். இங்க இல்ல, தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நீ சொல்லி நான் கைத்தட்டணும்னு அவசியமா அப்படின்னா. அடுத்த ஆட்ட திரும்பி போயிட்டேன். நீங்க எது கைத்தட்ட, நீங்க படிக்க பாட்டு எனக்கு எங்க தெரியும், நான் எது கைத்தட்டணும் அப்படின்னா. அடுத்த ஒருத்தன் போய், தம்பி நீ மாமா கைத்தட்டல, நான் பாடுவேன், ஆனா நான் பாடினா நீங்களாம் இருக்க மாட்டியா அப்படின்னா. ஆத்தாடி கேள்வி தப்பா போச்சோ அப்படின்ட்டேன். பார்த்துட்டு அடுத்தால எனக்கு ஒண்ணுமே ஓடலை. ஆனா வசனம் சொல்லுது, கை தட்டுறவங்க துதிக்கிறவங்க என்ன செய்யணும்னா நித்திரை இழந்தவர்கள் தான் அப்படி இருப்பாங்க. கை என்ன செஞ்சிருக்குமா, தட்டி இருக்குமா. ஏன்னா ஆண்டவர் தந்திருக்கின்ற அவயங்கள் பெருசு. அழகா நாடகத்துல போட்டோம், சார்ஜரையும் போனையும் வச்சுட்டு வரணும்னா லெக்கையே மாறுது. அப்படித்தானே? நமக்கு என்ன சார்ஜ் போடுறோம்? ஒரு சார்ஜும் கிடையாது. மூளை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. பிளட்டுக்கு ஏதாவது நம்ம ரீசார்ஜ் போடுறோமா? அழகா ஓடிக்கொண்டே இருக்கு. கிட்னி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இருதயம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ரீசார்ஜ் பண்றீங்களா? கடையில போய் பண்ண மாட்டோம். போன் சார்ஜ் இல்லைன்னா மட்டும் போய் நம்ம ரீசார்ஜ் பண்றோம். ஆனா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அவயங்கள் பெரிது. ஆண்டவரை நம்ம துதிக்கணும். ஆண்டவரை நம்ம துதிக்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா, காலையில எப்படி தெரியுமா, ஒரு ஆள் என்ற துபாயில வந்தோம்னு சொன்னார், காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும் தம்பி அப்படின்னாரு. அத்தடி காலையில நான் சாப்பிட்டே பல நாள் ஆச்சப்பா. ராஜா மாதிரி ராஜா எப்படி சாப்பிட தெரியுங்களா? எல்லாமே பறக்கிறது, மிதக்கிறது, கூவுறது, குறைக்கிறது எல்லாமே. ராஜா தேவையானதை எடுத்து சாப்பிடுவாரு. இந்த மத்தியானத்துல ராணி மாதிரி சாப்பிடாங்க. எப்படி மாதிரி? நான் ராணியே பார்த்தது இல்லப்பா. ராணியை போய் எங்க பார்க்க? இங்க நான் தான் ராஜா, நான் தான் ராணி, நான் தான் சமைக்கணும். அப்படிதானே? முகாம்ல நீங்க எல்லாரும் சமைக்கீங்களா இல்லையா? ஏன் துபாயில வந்து நீ என்னப்பா படிச்ச? சமையல் படிச்சையா. என்ன வைக்க தெரியும்? டால் கறி. எப்படி? டால் கறி. ஏய் என்னெல்லாம் சமைக்கன்னு சொல்லக்கூடாது, பாத்திரம் வளர்க்குறது சூப்பரா வளர்க்குவேன். வீட்டுல அம்மா சொல்லுவாங்க, ஏழை தம்பி குடிச்ச கப்ப அங்க கொண்டு வைக்க கூடாதா? ஏன் நீ வீட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்ன வாய் இன்னைக்கு கிச்சன்ல போய் விடிய காலமே அவன் தேன் வந்தோடனே சாரத்தை மடிச்சு கட்டிட்டு இப்படி அப்படியே பார்த்துட்டு நேத்து தின்னு போட்ட பாத்திரத்தை எல்லாம் கழுவி கொண்டு இருக்கோம். அப்படிதானே? எல்லாம் செய்யாத மாதிரி பாக்கிய எல்லாரும் நம்ம அப்படிதான் இருக்கோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 4 வாலிபர்களும் ஞானத்திலும் அறிவிலும் அதிக சாமர்த்தியம் படைத்தவர்களாக தேவன் அவர்களை வைத்திருந்தார். இந்த பிரதானிகளின் தலைவன் இவர்களை ராஜாக்கு முன்பு கொண்டு வந்து நிறுத்துகிறார். ராஜா அவர்களுடைய பேசினான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ராஜா சந்திப்பது என்பது மிகவும் மிகவும் கடினமான ஒரு காரியம். அங்க பாருங்க, மகிமை படுத்தும் என்றாரே அனைத்து காரியம் செய்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேதத்தில். இவர்களுடைய வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய பதவி உயர்வை கொடுப்பார். முதலாவது, ஆண்டவருக்கென்று ஒரு சில காரியங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் விட்டு கொடுக்கின்ற பொழுது, உங்கள் பணி செய்கின்ற இடங்களில ஆண்டவர் ஒரு பதவி உயர்வை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கென்று உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது நாம் அதை உணர முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாளில நம்ம எல்லாரும் கனவு காண்போம். சொப்பனம் எல்லாரும் கனவு வருமா வராதா? அப்துல் கலாம் ஐயா சொன்னார்கள், கனவு காணுங்கள். இதுதானே? நம்ம கனவு கண்டா அலாரம் அடிக்கும். அப்பதான் தெரியும் ஆத்தாடி நம்ம கனவுல கண்டிருக்கோம். கரெக்ட் தானே? இப்படிதான் பாருங்க, ஒரு 2022 கொரோனா டயத்துல எனக்கு துபாய் போலீஸ்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் பார்த்தீங்கன்னா,
உங்களை வந்து துபாய் ஷேக் ராஜா வந்து திங்கக்கிழமை 8 மணிக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்லி. எனக்கு ஒண்ணுமே ஓடலை, கையும் காலம் விரைச்சி போச்சு. என்னடா துபாய் ஷேக்கை 8 மணிக்கு திங்கக்கிழமை பார்க்கணுமா, ஒண்ணுமே ஓடலை. அப்போ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னோடனே என் வீட்டுக்கு கீழே 6 போலீஸ் வண்டி வந்துட்டு. எத்தனை வண்டி எல்லாருக்கும் தெரியுதானே? 6 போலீஸ் வண்டி. அத்தாடி. அப்ப என்ன வந்து ஒரு வண்டியில ஏற்றிட்டாங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி. வண்டி அப்படி ஷேக் சைடு ரோட்ல போகுது, நேஷனல் பெயிண்டை தாண்டுது, சோனாப்பூர் வருது. இப்படியே பார்க்க நம்ம துபாயில தான் இருக்கோமா. சவில் பேலஸ் பண்றது என்ட்ரன்ஸ்ல போயாச்சு. பார்த்தா என்னை வரவேற்பதற்கு ஹம்தான் அவர்கள் வருகிறார்கள். ஷேக் ஹுசைன் ஹம்தான் அவர்கள் வந்து நிற்கிறார். என்னை வரவேற்று உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டு சாப்பாட்டு அறை கொண்டு போகிறார்கள். அங்கே நம்முடைய துபாய் தேசத்தின் அதிபதி ஷேக் முகமது அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னை அமர வைத்து என்னோடு அனைத்து காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் உணவு சாப்பிடுங்கள். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி கை கழுவுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். நானும் என்னுடைய சேர்ல இருந்து எந்திக்கும் போதுதான் மணி 3 மணிக்கு அலாரம் அடிக்கின்றது. நான் எந்திரிச்சு நிற்கிறது என்னுடைய பெட்ல இருந்து கீழே. புரியுதா உங்களுக்கு? அப்பதான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த கனவு நினைவாயிடக்கூடாதா, நானும் சேர்த்து வீட்டில் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் பெருமைப்பட்டுட்டேன்னு சொல்லி. இப்படியான ஒரு சொப்பனம், இப்படிப்பட்டதான சொப்பனம் வருகிறது என்றால் உஷாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த காலத்தில் பிரத்யேகமாய் சொப்பனத்திலே பேசுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு சொப்பனம் வந்து ராஜாவுக்கு வருகிறது. இந்த ராஜாவுக்கு வந்த உடனே அவர் சொல்றாரு பாருங்க, கொண்டு வா ஜோசியரே கல்தைய சூனியரே, கொண்டு வா ஜோசியரே கல்தைய சூனியரே, பாபிலோனின் காதைகளை கொண்டு வாருங்கள் என்றார். கொண்டு வா ஜோசியரே கல்தைய சூனியரே. ராஜாவின் ஆட்சி காலத்துல பெரிய பெரிய மந்திரி சபை இருக்கும், ஆனால் ராஜாவுக்கு ஒரு டீம் இருக்கும். சூனியக்காரர்கள், பெரிய பெரிய ஜோசியர்கள் அவர்களுக்கு இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டுத்தான் ராஜாக்கள் அனைத்து காரியங்களையும் செய்வார்கள். அவர்கள் எல்லாரும் வரிசையாட்ட வந்து நிற்காங்க. நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் ராஜா, ரொம்ப சந்தோஷம், உங்க சொப்பனத்தை தயவு செய்து சொல்லுங்க. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியுமா, முதல்ல சொப்பனத்தை சொல்லியிருக்கோம், உங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க விடிவு காலத்தை என்ன செய்வோம் அதை நீக்கிடுவோம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஜோசியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே ராஜா சொல்கிறார், அந்த சொப்பனத்தை நான் என்ன செய்வேன் உங்களுக்கு சொல்ல போவதில்லை, நீங்களா என்ன செய்யணும், அந்த சொப்பனத்தை எனக்கு என்ன செய்யும் சொல்லிடணும் அப்படின்னு. சொப்பனத்தை நீங்கள் சொல்லிடுங்கள், அர்த்தத்தையும் நீங்கள் கூறிடுங்கள், இல்லை என்றால் உங்கள் கீழ்கடையும் எருக்களமாக பட்டுவிடும். சொப்பனம் என்ன, அர்த்தம் என்ன, இந்த நாளிலே இவ்வேளை தனிலே சொப்பனத்தை நீங்கள் சொல்லிடுங்கள். ராஜா போட்டார் பாருங்க போடு. சொப்பனத்தை சொல்லுவேன்னு மட்டும் கனவுலையும் நினைக்காதீங்க. சொப்பனத்தையும் நீங்க தான் சொல்லணும், அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க தான் செய்யணும். இது எல்லாரும் சொல்ல முடியுமா? வீட்டில் போய் நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னா, உங்க அழகா நம்ம நாடகத்துல சிம்பு அழகா நடிச்சாப்புல, மனசு பாரமா இருக்குடா, அவருக்கு என்ன தெரியும் இவர் மனசுக்குள்ள என்ன பாரமோ அந்த வார்த்தை சொல்றதுக்கு யாருக்கு தெரியும்? ராஜாவுக்கு இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை வந்தது. சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும். இந்த ராஜா பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல தானியேலின் புஸ்தகத்திலே சொல்லவில்லை என்றால் எருக்களமாக்கி போடுவேன்னு சொல்ல. எருக்களம்னா என்ன? மந்தைகள் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் கிராமத்துல இருந்தா வந்திருப்போம், அப்படித்தானே? ஆட்டு மந்தை மாட்டு மந்தை எல்லாத்தையும் பார்த்துருக்கோமா இல்லையா? ஏப்பா நம்ம எல்லாம் பரம்பரை ஒட்டகை மேய்ச்ச மாதிரிலாம் உட்காந்துருக்கோங்க. ஆடுகள் மாடுகள், ஒரு மந்தை எப்படி இருக்கும், ஒரு ஆட்டு மந்தை எப்படி இருக்கும், அலங்கோலமா இருக்கும். அப்படி ஆக்கி போடுவேன் சொல்ல, எருக்களம் ஆக்கி போடுவேன் என்று சொல்கிறார். மீண்டும் அவர்கள் கேட்கிறார், ராஜா ஒரு விஷயம் பண்ணீங்க, இது மனிதர்களால் கூடாத காரியம், ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே இதை கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே ராஜா ஒரு கட்டளை, ராஜாவுக்கு மீண்டும் கோபம் வந்துட்டு, இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அவ்வளவு வரையும் கொடுப்பேன், பாபிலோனில் இருக்க எல்லா ஞானிகளையும் எல்லா ஜோசியர்களையும் சூனியக்காரர்களையும் கொலை செய்யுங்கள் என்று சொல்லி ராஜா அப்போ
கொலை செய்ய அவர் சொல்லுகிறார். இந்த காரியம் நிறைவேறின உடனே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க வேலை பார்க்கின்றீங்களே, ஒரு பிரச்சனை வரும்போது இவன் தான் ரெகுலரா சர்ச்சுக்கு போறாள், இவன் மேல முதல்ல ஒரு குண்டத்துக்கு போடணும்னு சொல்லி தான் போடுவான், வேற எல்லாரையும் விட்டுருவான். புரியுதா? நீங்க சர்ச்சுக்கு ரெகுலரா போங்க, எங்கேயாவது ஜப கூடுகைக்கு போங்க, யாராவது கூப்பிட்டா போங்க, இவன் தான் ரெகுலரா போறாள், இவனை மாட்டணும் அப்படிமா. அப்படிதான் தானியேல் ஐயாவின் புஸ்தகம் 2:13 ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா சொன்ன உடனே அங்க இருந்த ஆட்களுக்கு எல்லாம் கண்ணு யார் மேல போச்சு? இந்த 4 பேர் மேலே தான் போச்சு. ஏன்னா இவங்க தான் தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள முடிச்சிட்டோம்னா பாக்கி உள்ளவங்க என்ன செஞ்சிடலாம்? முடிச்சிடலாம். இப்படிதான் நம்ம என்ன செய்வாங்க? அவர்கள் கண்கள், மனிதர்களுடைய கண்கள், ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகள். நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை உங்க டியூட்டி விட்டுட்டு வந்திருப்பீங்க, உங்க ஓவர் டைம் கொடுத்திருப்பாங்க, அதை விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் உங்களை ஒரு கண் நோக்கி கொண்டிருக்கும். அதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்திருக்கிறது ஆண்டவருடைய சந்நிதி. அவங்க சொல்றாங்க, தானியேல் ஐயா வருகிறார், நான் இந்த அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார், ராஜாவே நீ என்றும் வாழ்க, ஒரு சான்ஸ் வரும்போது, நமக்கு உயர் அதிகாரிகளை சந்திப்பதற்கும், உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும்பொழுதும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வரும்போதும் அவர் போய் ஒரு தவணை கேட்கிறார். எதற்கு தெரியுமா? ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மருத்துவமனைக்கு நாம் கடந்து செல்வோம். காய்ச்சல் என்றால் ஜெபித்து என்னைக்காவது நம்ம போயிருக்கிறோமா? முதல்ல ஜெபிச்சு பார்ப்போமே. எல்லாம் முடிஞ்சு ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு, இது முடியாத கேஸ், இதை ஊர்ல கொண்டு போய் பாருங்கன்னு சொன்ன பிறகுதான் எங்கேயாவது ஒரு ஐயராவை பார்த்து, ஐயா என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்யுது இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவரை தேடுங்க. முதலாவது ஆண்டவரை தேடுங்க. முதல் கனி ஆண்டவருக்கு, ஆண்டவரத்துல கேட்பதற்காக அவர் செய்கிறார். அவர் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன், தெரிந்தவர்கள் உஷாரா இருக்கு. ஓகே, இப்போ இங்க இருந்து துபாய்க்கு போனா எவ்வளவு நேரம்? யாராவது கரெக்டா சொல்லிருங்க. 1.5 மணி நேரமா? என்னது? நீங்க சொல்லுங்க. 1.25 மணி நேரம் போட்டு 1.25 மணி நேரம். வேற அடுத்தால வர சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும். ஆத்தாடி, கணக்கை கரெக்டா வச்சிருக்கீங்களா ஐயா? ஏன் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் நடந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் சொல்லல? நான் எதுல போறேன்னு கூட சொன்னா, இங்க இருந்து துபாய்க்கு போகணும்னு சொன்னேன், அப்படித்தானே? நான் எதுல நான் போகணும் தான் சொன்னேன். ஒரு ஆள் உஷாரா இருந்துச்சு கேட்டுக்கணும். தம்பி, நீங்க போகணும்னு சொல்றீங்க, எதுல போறீங்க? குதிரையில போறீங்களா, கழுதையில போறீங்களா, இல்லைன்னா லேண்ட் குரூசர்ல போறீங்களா? எதுல போறீங்க? அளவு அளவு அளவு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இலக்கு சரியானதாக இருக்க வேண்டும். குடும்பத்தை கரையேற்றுவதற்காக வந்திருக்கலாம், கடன்களை பெற்றுக் கொண்டவர்களாக வந்திருக்கலாம், உடன்பிறப்புகளை கரை சேர்ப்பதற்காக வந்திருக்கலாம், நமக்கென்று வீடை உண்டாக்குவதற்காக நீங்கள் வந்திருக்கலாம். அதற்கான திட்டத்தை ஆண்டவரிடம் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் அதை சம்பூர்ணமாய் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஒரு முறை நான் துபாய் விமான நிலையத்தில் ஊருக்கு செல்வதற்காக நின்று கொண்டிருந்தேன். எனக்கு அருகில ஒருத்தர் நின்று ஃப்ளைட்ல ஏறதுக்கு முன்பு, சேசப்பா அப்படின்னாரு. சில எத்தனை பேர் நீங்க போடுறதுன்னு தெரியல, ஃப்ளைட்ல கால் வச்சு ஏறுவோம்ல, ஸ்டெப் வச்சு வலது காலை எடுத்து வச்சு நம்ம மேலே ஏறுவோம்ல, அப்போ ஒரு சிலுவை. அவரை நான் கோயிலே பார்த்தது கிடையாது, தெரியுதா? ஃப்ளைட்ல 3.5 மணி நேரம் ஆச்சா ஹாப்பியா டிராவல் பண்ணி திருவனந்தபுரம் ஏர்போர்ட் ஃப்ளைட்ல இருந்து இறங்கும் போது ஒரு சிலுவை. எனக்கு கூப்பிட்டேன், ஏன்னா ரொம்ப பிடிச்சது சகோதரர், ஏன்னா பக்தி என்ன அழகா இருக்கிறாரு. அந்த தம்பி எந்த ஊர் அப்படின்னா, எனக்கு திருநெல்வேலி தான். ஆனால் உனக்கு இந்த இவ்வளோ இடும்பு இருக்கு,
இங்க வா அப்படின்னு. என்னது காலை வைக்கும் போது ஒரு ஜபம் ஏன் தெரியுமா? ஆண்டவரே இந்த விமானத்துல என்ன கொண்டு கரெக்டா செஞ்சிடும் ஊர்ல சேர்ந்த உடனே ஒரு இது முடிஞ்சு போச்சு. இனிமே 6 மாசமோ 3 மாசமோ அதுக்கப்புறம் 2வது திருமணம் அப்புறம் வரும்போதுதான் அடுத்த சிலுவை. நம்மளும் அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுகிறவர்களே, நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இல்லாம இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கலாம். இந்த இடத்துல நடந்த துதி ஆராதனைகளையும் நாடகத்தையும் இந்த சரித்திரத்தையும் முதலாவது ஆண்டவரை தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். காலத்தில் தான் நீயே முதல்ல ஜெபித்தாங்க ஐயா. வாலிபர்கள் 4 பேர் கூடி இந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்திற்காக ஜெபித்தார்கள். மறைபொருள் யாருக்கு வெளிப்பட்டது? தானியேல் ஐயாவுக்கு என்ன செஞ்சது? வெளிப்பட்டுச்சு. உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சொப்பனம் பார்த்திருக்கலாம். ஒருவேளை இந்த பதவி உயர்வு எனக்கு கிடைக்குமா, என் நிலைமை மாறுமா என்று சொல்லி அந்த வேளையில இந்த ராத்திரியில நீங்க ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். உணர்ந்தவர்களாய் படிப்போமா? ஆண்டவர் நம்ம எவ்வளவு அழகா பாதுகாத்தாரு. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், பின்னால வேண்டாமா? யாருக்கு நல்ல டிரைவர்? யாரு நல்ல டிரைவர் சொல்லுங்க பாப்போம். வண்டியை கரெக்டா ஓட்டுறாளா? வண்டியை ஓட்டுறது நல்ல டிரைவர் இல்ல. வண்டியை ஓட்டும் பொழுது எதிர்த்தால வர்றான், நம்ம அடிக்க வரானா அதையும் பார்த்து ஓட்டுகிறவர் தான் டிரைவர். யுத்தத்துக்கு போகின்ற பொழுது வாளும் கேடையும் இருக்கும், அப்படித்தானே? வாள் போட்டு தாக்குறதுக்கு, கேடை எதுக்கு? நம்மளை எவனாலும் அடிக்க வந்தா காக்கிறது. இஸ்ரவேலின் தேவன் முன்னால் காக்கிறவர் அல்ல, பிறகாலும் வேலை செஞ்சுட்டே இருப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கும், ஏதாவது ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. மேல இருந்து ஒரு போல் உங்க மேல விழுந்துருக்கு இருந்திருக்கும். யாருக்கு தெரியும்? நீங்க பார்க்கல. முன்னாடி ஒரு ஆணி கிடந்தா நம்ம பார்ப்போம், ஆணி இருக்கு, நவுந்து போவோம். ஆனா பின்னால ஒரு காரியம் ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற பொழுது அதையும் காக்கிறவர் தான் நம் தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் காத்தீரே என்னை கருத்தாக பலுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக பலுவாமல் என்னை உமக்காக எழுப்பி என்னையும் உமக்காக எழுப்பி என்னையும் உமக்காக கொடுத்தீ ராஜாவினிடத்துல வந்து சொல்றாரு, ராஜா அந்த மறைபொருளை நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடா தான் போறேன், மன்னிச்சுக்கோங்க, சமயம் இல்லை. அதை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ராஜாட்ட அவர் வந்து அழகா சொல்றாரு, ராஜா அந்த சொப்பனத்தின் என்ன சொப்பனம், அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி நான் சொல்கிறேன் என்று சொல்றாரு பாருங்க. பெரிய சிலையை கண்டி ராஜாவே, பெரிய சிலையை கண்டி, பெரிய சிலையை கண்டி, ஒளியும் பிரகாசமும் உள்ள சிலையை, ஒளியும் பிரகாசமும் உள்ள சிலையை ராஜாவே கண்டி, கண்டி பெரிய சிலையை
யாருக்கெல்லாம் புரிஞ்சது? என்ன சொப்பனம்? சைலண்ட் ஆயிட்டு. ஒரு பெரிய சிலை என்ன செஞ்சாரா? தலை வந்து பசும்பொன், அதனுடைய மார்பும் அதனுடைய நெஞ்சும் பார்த்தீங்கன்னா அது வந்து எதனால் ஆனது? வெள்ளியினால் ஆனது. இப்படிப்பட்டதான ஒரு சிலையை கண்டீர் ராஜா. அதனுடைய அர்த்தம் இப்படிப்பட்டதான 4 ராஜ்யங்கள் உமக்கு பிறகு எழும்பும் ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் சிறப்படுத்துவார். அதுதான் அந்த கல் உருண்டு வந்து அந்த சிலையை உடைத்து பூமி எங்கும் நிரப்பிட்டு என்று சொல்லி அதன் அர்த்தத்தை சொல்கிறார். உடனே ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு பாபிலோனின் ராஜா அடிமைகளாக எருசலேமில் இருந்து கொண்டு வந்தப்பட்ட அந்த தானியேலை அவனுடைய காலில் விழுந்தார். எதுல? காலில் விழுந்து வணங்குறாராம். யார் பார்த்தீங்களா? நீங்க இருக்கின்ற இடத்துல நீங்க சரியா இருக்கும்போது ஆண்டவரை தேடுகின்ற பொழுது உங்கள் நிறுவனத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய அதிகாரிகள் இருப்பிடங்களை தேடி வந்து உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வார்கள். தானியேல் இப்படிப்பட்டதான ஒரு கௌரவம் கிடைச்ச உடனே, நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைச்ச உடனே வந்த பாதையை மறப்போம், அப்படிதானே? கூட சுத்திக்கிட்டு இருந்த அருமையான 4 தோழர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு? இங்க வந்து உங்களை எதுக்கு கூப்பிட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க? ஆலயத்துக்கு கூப்பிடுறவர்கள் இருக்கிறார்களா? ஜபிக்கிறதுக்கு கூப்பிடுறவர்கள் இருக்கிறார்களா? சிம்பு சொன்ன மாதிரி அருமையான அன்பு பிரதர் 2 பேரும் நடிச்சாங்க. சினிமா தியேட்டருக்கு போலாம், அநேக காரியங்களுக்கு செல்கின்ற அழைக்கின்ற நண்பர்கள் இருக்கிறார்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அழைக்கின்ற நண்பர்கள் எதற்காக அழைக்கிறார்கள்? அவர் உடனே தானியேல் சொல்கிறார், ராஜாவே என்னோடு சேர்த்து 3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பதவி உயர்வு கொடுங்கள் என்று சொல்லி பாபிலோனில் இருக்கின்ற 3 மாகாணங்களுக்கு அவர்களுக்கு ஒரு பதவி வழங்கப்படுகிறது. தான் மட்டும் பெற்றால் போதாது, இங்கே உங்க அழைத்து வருகிற நண்பர்கள், இந்த கேம்ப்ல லீட் பண்ணி செய்கிற சகோதரர்கள், இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மூத்த சகோதரர்கள், நாங்க எல்லாரும் நாங்க பெற்றுக் கொண்டதோடு நிறுத்தி விடாமல் அநேக ஆண்டவருடைய அன்புக்குள்ள வர வேண்டும் சொல்லி தான் அவங்க அழைக்கிறாங்க. போன் வரும் பொழுதெல்லாம், நானா இங்க 2005ல வரும்போது கோயிலுக்கு வாங்கன்னு போன் கேட்டா அநேக சாக்கு புக்க சொல்லுவேன், எனக்கு நேரம் இல்லை, ஓவர் டைம், இப்படிதான் சொல்லி நம்ம காலத்தை கடத்துவோம். ஆனால் இன்று ஆண்டவர் எங்களை உயர்த்தின பொழுது அந்த சகோதரர்களை நினைக்கிறேன், அல்லேலூயா சொல்லலாமா? அவர்கள் என்னை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வராவிட்டால், இப்படிப்பட்டதான கூடுகைகளை நிறுத்தாவிட்டால், இங்கு இருக்கின்ற என் அன்பு சகோதரர்களும் நானும் கூட உங்கள் மத்தியில நிற்க முடியாது. இதை விட பெரிய பதவி இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரை சொந்த ஜனமாக, உலக பிரகாரமாக ஒரு மனிதன் ஒரு எம்எல்ஏ எம்பிஏ தெரியும் சொல்றதை காட்டிலும் உங்க உண்மையான ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை எனக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொல்கிற போது இந்த உலகத்தில் இருக்கின்ற அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதிகளாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ராஜா உயர்த்தின பிறகு இந்த ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தால உடனே மாறிடுவார். இந்த ராஜாக்களுடைய இதயத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்பதான் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அடுத்தால இந்த ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? பாபிலோன் மாகாணத்தில் புறா என்னும் பூமியில் ராஜா போல் சிலை வைத்தானே. மக்கள் காண்பதற்கு பிரதிஷ்டை விழாவை சிறப்பாக செய்து வைத்தானே. பாபிலோன் மாகாணத்தில் புறா என்னும் பூமியில் ராஜா போல் சிலை வைத்தானே. மக்கள் காண்பதற்கு பிரதிஷ்டை விழாவை சிறப்பாக செய்து வைத்தானே. அல்லேலூயா. சிலையை நிறுத்தியாச்சு. ஒரு பெரிய சிலையை நிறுத்தி எல்லாரையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து கட்டியக்காரன் சொல்கிறான், நாங்கள் இப்பொழுது நாதஸ்வரம், இசை கருவிகள் எல்லாம் வாசிக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் இந்த சிலை என்ன செய்யணும்? பணிந்து கொள்ள வேண்டும். இப்படியாய் ஒரு உண்மை சம்பவம் நடைபெற்றது வட இந்தியாவில். ஒரு ஆலயத்தில் அழகான ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுங்களா? நம்ம எல்லாரும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆண்டவரை தூய்மை செய்யுங்களா? என்ன துன்பங்கள் வந்தாலும்
அனைத்து லீடர்ஸ் ஒவ்வொரு நெத்திலையும் கண்ணை வைத்து சொன்னார்கள், பைபிளை கொண்டு வந்து ஆலயத்தில் முன்பு வையுங்கள் என்று சொல்லி ஒரு சேர் போட்டு பைபிளை வச்சாங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஒரு தவணை தருகிறேன், ஒவ்வொருவராக வரிசையாக வந்து இந்த வேதாகமத்தை துப்பி விட்டு நீங்கள் கடந்து ஆலயத்திற்கு வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி. நம்ம எத்தனை பேர் உள்ள இருப்போம்? ஒவ்வொருவராக வருகிறார்கள். அந்த வேதாகமம் இருக்கின்ற சேருக்கு பக்கத்தில் வந்து உமிழ்ந்து வேதத்தை துப்பி வாசல் வழியாக கடந்து போகிறார்கள். ஒவ்வொருவராக கடந்து போய் கொண்டிருக்கின்ற போகுதே ஒரு 100வது நபராக அருமையான அந்த தம்பியை போல நான் உட்கார்ந்துருக்கேன். உங்க தம்பி, இந்த தம்பியை மாதிரி ஒரு சுட்டி தம்பி அப்படி வராரு. அவர் வந்து அந்த வேதாகமத்துக்கு பக்கத்தில் வந்து துப்பி உமிழ்ந்து வைத்திருந்த அந்த வேத புத்தகத்தை தன்னுடைய மார்பிலே வைத்துக் கொண்டு அப்படியே துடைக்கிறான். அவன் சட்டையில தொடச்சி அப்படியே கையில வச்சு ஒரு கிஸ் பண்றான், ஒரு முத்தம் கொடுத்து அந்த வேதத்தை வைக்கிறான். தீவிரவாதிகளின் தலைவன் அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது தொடப்படுகிறார். நீங்கள் ஆராதிக்கின்ற இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இந்த சிறுவன் மூலமாக பார்த்து கொண்டேன்னு சொல்லி மொத்த தீவிரவாத கூட்டம் என்ன செய்ததா? மனம் திரும்பினார்கள் ஐயா, ஒரு சிறுவன் மூலமாக. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு என்ன செய்யுங்க? இடம் கொடாதீர்கள். ஓகே, என்ன செஞ்சிருங்க? இடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்படிதான் அங்க பாத்துக்கிட்டுங்க, சிலையை நிப்பாட்டியாச்சு. சொல்றாரு, அனனியாவே அசனியாவே மீசாவே அவர் தீச்சூளையை அதிகப்படுத்துகிறார். அதுல போடப்படுகிறது தீச்சூளையை காண்பிக்கிறார். மீண்டும் அவர்கள் என்ன செய்யவில்லை? வணங்கவில்லை. அவர் சொல்றாரு, நாங்க யார் தெரியுமா? வீராதி வீர தேவர் சேனைநாதர். தூக்கி போடுங்க என்று சொன்னார். தூக்கி கொண்டு போன மனிதர்கள் இறந்து போனார்கள். உங்களை தவறான பாதைகளுக்கு நடத்தி கொண்டுகின்ற பொழுது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்ற பொழுது, நடத்தி கொண்டு போனவர்கள் தவறான பாதையிலே உங்களை நடத்தி தூக்கி போட போனவர்கள் கருகி சாம்பலாகி போனார்கள். ஆனால் அந்த தீச்சூளையில 3 பேரை போட்டாங்க. அப்படிதானே? 3 பேரை போட்டாங்களா? 2 பேரை போட்டாங்களா? சரியான கேள்வி. 3 தானே? வாங்க 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 வாங்க. வழி தப்பி பாருங்க, 3 பேரை தூக்கி போட்டாங்க. அப்படிதானே? அங்க இருந்தது எத்தனை பேர்? வெரி குட், கை தூக்கிங்க. நீங்க வாங்க. ஆனால் இயேசு அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ரட்சித்தார். ஆண்டவர் தூதனை அனுப்பி அவர்களை ரட்சித்தார். அடுத்த ராஜாவுக்கு 2வது சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ராஜாவுக்கு வந்த 2வது சொப்பனம், நேபுகாத் நேச்சாருக்கு 2வது ஒரு சொப்பனம் வருகிறது. யாருனாலும் சொல்லலாம். யார் சொல்லலாம்? அது 3வது சொப்பனம் அண்ணன் சொன்னது. 2வது சொப்பனம் என்னது? நேரத்தை வந்து சொப்பனமே எனக்கு தெரியாது. நீங்க பைபிள்ல இருந்து இப்படி ஒரு சொப்பனத்தை கேட்டாங்க எப்படி சொல்றது? 2வது சொப்பனம் என்னது? சொல்லுங்களா பார்ப்போம்.
அந்த விருட்சம் படர்ந்திருந்தது. அதனுடைய விருட்சத்தை வெட்டி இறக்குவதற்காக வானத்திலிருந்து வெள்ளங்கி தெரித்த ஒரு மனிதர் இறங்கினார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதன் வேரை விட்டு விடுங்க. அப்படிதானே? எல்லாருக்கும் சொந்த ஊர் எங்க இருக்கு? ஊரை கேட்டா என்ன தெரியுமா சொல்லணுமே? எங்க இருந்து வந்திருக்கிய? நான் திருநெல்வேலிங்க. திருநெல்வேலி எங்க? திருநெல்வேலியில நம்ம பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில எங்க? பாளையங்கோட்டையில கொலவனிக்கப்புறம் தெரியுமா? கொலவனிக்கப்புறம். கொலவனிக்கப்புறத்துல எங்க? புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல? புது பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்ட்ல எங்கப்பா இருக்கு? புது பஸ் ஸ்டாண்ட் பின்னால சேவியர் காலனி. என்ன காலனி? சேவியர் காலனி தெரியுமா? சேவியர் காலனி தெரியும். சேவியர் காலனிக்கு பின்னால அது எந்த ஊரு? மேலப்பாளையம்பா. மேலப்பாளையம். முதல்ல மேலப்பாளையம் சொல்ல வேண்டியது எனக்கு மேலப்பாளையம் தான். எப்படி? நம்ம சொந்த ஊரை சொல்வதற்கு எத்தனை பேர் யோசிக்கிறேன்? எல்லாரும் கிராமத்துல வந்து அப்படிதானே? ஆச்சியாம்பட்டி, கரிசல்பட்டி, அடைமிதிப்பான்குளம். யார்கிட்ட கேட்கணும் சொந்த ஊர் என்று? அடைமிதிப்பான்குளம் யாராவது சொல்லுவோமா? சொல்லவே மாட்டான். நான் செத்தாலே என் சொந்த ஊரை சொல்ல மாட்டேன். வந்து எப்படி சொல்றேன் பாத்தீங்களா? பிறந்த இடத்த சொல்லுங்க. ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஊரை சொல்லும் போது உங்க சொந்த ஊரை சொல்லி பாருங்க பாருங்க. கொஞ்ச நேரம் தடுமாட்டட்டுமே. என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார் எந்த ஊரு? எனக்கு கரிசல்பா அப்படிப்பேன். என் சொந்த ஊர் கரிசல். அதை அவர் கேட்கட்டும், கரிசல் எங்க இருக்கு? அது சேர்மாதேவி இருக்கு. சேர்மாதேவி எங்க இருக்கு? திருநெல்வேலியில இருக்கு. திருநெல்வேலி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியாமேவும். அப்படி சொல்லுங்க. நம்ம பேங்க்ல போவோம் எப்பனாலும் சொந்த ஊரை கேட்டா பின்னால இருந்து வருது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விருட்சம் வளர்ந்திருக்கிறது. ராஜாவிடம் தானியேல் ஐயா சொல்லுகிறார், இந்த சொப்பனமானது உங்களுடைய எதிரிகளிடத்திலும் சத்துருக்களிடத்திலும் பலிக்கக்கூடியது. பலிக்கும்படியாய் வேண்டுகிறேன் என்று சொல்றேன். ஏன் தெரியுமா? அந்த சொப்பனத்தை சொன்னா என் ராஜா என்ன செய்ய மாட்டாரு? தாங்க மாட்டார். யார் தெரியுமா? நீங்களும் நானும் வேலை பார்த்திருக்கின்ற கம்பெனியை முதல்ல மதிங்க. உங்க கம்பெனிலே வேலை பார்த்துட்டு 10 பேர் கம்பெனியை குறை சொல்லுவான். அவன் கூட மட்டும் சேராதீங்க. எல்லாம் உனக்கு வேற கம்பெனியே கிடைக்கலையா? இங்க வந்து சேர்ந்துருக்கப்பா. அவன் அங்கதான் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கான். அவன் வேலை பார்க்குற கம்பெனி அதான். எந்த ஊரு? படிச்ச படிப்பு வேற வேலை இல்லைன்னு ஏங்க துப்பாயில எவ்வளவு கம்பெனி திறந்து வச்சிருக்கு. இங்க வந்து சேர்ந்துருக்கிய. ஆனா அவர் அங்கதான் இருப்பாரு. உங்களை தூக்கி விட்டுட்டு அவர் இருக்கிறதுக்கு பார்ப்பாரு. நம்பாதீங்க. நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம் இந்த பொய்யூல. நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம் இந்த பொய்யூல. நம்ப வேண்டாம். நம்பாதீங்க. ஆண்டவரை மட்டும் தேடுங்க. ராஜா சொல்றாரு, ராஜாவே நீர் உடைய ராஜஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு போவீர், மிருகங்களோடு இருப்பீர், பனியிலே நனைந்து போவீர், புல்லை தின்பீர் என்று சொல்லி இப்படியாக தரிசனம் நிறைவேறுகிறது. இதே போல ராஜா தானியேல் ஐயாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னா ஒரு வார்த்தை தான் வசனம் சொல்லுது. அந்த வார்த்தை வெளியே வரலங்க. அந்த வார்த்தை வாயில இருக்கும் போதே ராஜா தள்ளப்பட்டார். பாத்தீங்களா? நான் என்கின்ற சொல்கின்ற பொழுது அந்த வார்த்தை ஆண்டவருக்கு பிடிக்காது, தள்ளிட்டாரு. அவர் சொப்பனம் பலித்தது. ராஜா சொல்றார், அதே போல அவர் மிருகங்களோட போய் என்ன செய்யறாரு? அந்த புல்லை மேய்ந்தார். மறுபடியும் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? ராஜ்யம் திரும்ப கொடுக்கப்படுகிறது. இந்த நேபுகாத்நேச்சாருடைய மகனுடைய பெயர் என்ன? யாராவது தெரியுமா? இந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தார். இந்த ராஜாவுக்கு மகன் சொல்லுங்க. சோதனைகளை தகிப்போம் என்னெல்லாம் சோதனையில் எடுத்து விட்டீங்களோ? என்னடா ஒரு கேள்வி. இந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருந்தாரு. யாரு சொல்லுங்க? உங்களுக்கு பைபிள் கரெக்டுங்க, நோ ப்ராப்ளம். பைபிள் கொண்டு வந்துருக்கோம். பைபிளை திறக்கல, ஜிப்ப கூட திறக்கல. வந்துருங்க. ஜீவ கிரீடம் சூடும் வேளை பெல்சாத்சார். பெல்தேசாத்சார்னா தானியேல் ஐயா. பெல்சாத்சார் அப்படிப்பட்டதான ஒரு பெயருடைய அந்த ராஜாவுடைய மகன் வருகிறார். இந்த ராஜாவுடைய மகனை பாத்தீங்கன்னா பெரிய பெரிய திறமைசாலி. அப்பா செய்யாத மகன் செய்வான். அப்பா எப்படி இருந்தாலும் அதுக்கு மேல என்ன செய்வாரு? செய்வாரு. அவர் என்ன செஞ்சா தெரியுமா? பாபிலோன்
அங்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. எப்படி வந்தது சொல்ல முடியுமா? அந்த வாங்க 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 எப்படி வந்தது? வாங்க 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 வந்துருங்க வாங்க. மேனே மேனே அழகான ஒரு வேடல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு தான் படிக்க அந்த வார்த்தையை? அல்லேலூயா தோத்திரம். மெனே மெனே தெக்கேல் உபார்சி. இப்படிப்பட்டதான ஒரு கை விரல், இந்த கை விரல் வந்து சூரிலே எழுதி கொண்டிருக்கிறது. ராஜா பார்த்து கொண்டிருக்கிறார். இது என்ன விரல்? இது எங்கிருந்து வருகிறது? இது எப்படி என்னத்தை எழுதி கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுதுதான் அங்க சொல்கிறார், இதன் அர்த்தத்தை சொல்ல வேண்டுமானால் யாருக்கு போறது, யாருக்கு நம்ம போய் கேட்கிறது என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே ஒரு அரசி வருகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் நமக்கு சில ஆலோசனையை கொடுக்கும்போது தயவு செய்து கேளுங்க. முதல்ல அம்மா, ரெண்டாவது யாரு? வெரி குட். யாரு கல்யாணம் முடியாதான்னு சொல்ற மாதிரி இருக்கு, மனைவி. அல்லேலூயா சோத்திரம். பாத்தீங்களா, ரெண்டு பேர் சொல்றத கண்டிப்பா நீங்க கேட்கணும். தாய் நம்மை பெற்றெடுத்து நம்மை வளர்த்து நம்மை பாதுகாத்து வளர்த்து உண்டாக்கினோம். மனைவி தாய்க்கு பின் தாரம். தயவுசெய்து இன்னைக்கு சண்டை போட்டு வந்திருந்தீங்கன்னா உடனே ராத்திரி ஃபோன் அடிச்சு பேசுங்க. ஒரு பையன் துபாயிலிருந்து வந்திருந்தான், என்ன உன்ட்ட சண்டை உனக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து உங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். சாத்தானுக்கு கை வைக்கக்கூடிய முதல் இடம் எது தெரியுமா? சாத்தானுக்கு மனித வாழ்க்கையில் கை வைக்கக்கூடிய ஒரே இடம் குடும்பங்க. மறந்துடாதீங்க. அடிங்க புடிங்க சண்டை போடுங்க உருளுங்க, ராத்திரி ஒன்னா சேர்ந்துங்க. தெரியுதா? என்ன சண்டை இருந்தாலும் ஒரு நாளைக்கு மேல போகக்கூடாது. தெரியுதா? அன்பாயிருங்க. அங்க ஒரு ராஜாத்தி அம்மாவை தான் சொல்றாரு, உங்க அப்பா பிதாவின் காலத்துல ஒரு பிள்ளையாண்டான் இருந்தார், அவனிடம் போய் இதனுடைய அர்த்தத்தை கேளுங்கள் என்று சொல்லும் பொழுதுதான் அவர் கேட்கிறார். அதற்கு பதில் சொல்கிறார், ராஜாவே நீர் உங்களுடைய ராஜ்யம் அடுத்தவர்கள் கைக்கு போகுது சொல்லி முடிச்சு ஒரு செகண்ட் கூட ஆகல. அன்னைக்கு ராத்திரியே அந்த ராஜாவை போட்டு தள்ளிட்டாங்க. பெரிய ராஜாவை, மேதியருடைய ராஜா கையில கொடுத்துட்டாரு. செத்து போனாங்க. ஏன்னா கர்த்தருடைய பந்தி, கர்த்தரின் பந்தியில் பந்திக்கு நீங்க வரும்போது அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு உண்மை இருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தரியு ராஜா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜா. இந்த ராஜாவின் காலத்துல தான் அந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப தேவை. தானியேல் ஐயா 3 வேளை ஜெபிக்கின்றவர். ஓகே, இந்த தானியேல் ஐயா வந்து 3 வேளை ஜெபிப்பார். சரி, அடுத்த கேள்வி. ஓகே, இதே 3 வேளை ஜெபித்த ஒரே ஒரு நபர் வேதாகமத்தில் இருக்கிறார். யாரு? தாவீதை போல தாவீது ராஜாங்க. ஒரு ராஜாவை விட மேலான வேலை நமக்கு
இந்த உலகத்துல ராஜாக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? ஆனா அவரே 3 நேரம் ஜெபித்தாருங்க. 3 நேரம் தாவீது ராஜா ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணவர் தான் நம்முடைய தானியேல் ஐயா. 3 வேளை ஜெபித்தார். 3 வேளை என்னதெல்லாம்? 3 வேளை சாப்பிடுறோமா இல்லையா? சாப்பிடுறோம்ல. அதே போல 3 வேளை ஜெபித்தார். ஜெபிக்கணும்னா எப்படிங்க ஜெபிக்கணும்? என்ன ஜெபிக்கணும்? ஊருக்கு பேசுனீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பேசுன அப்படிமா, அப்படிதானே? என்னம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டாலே ஒரு பெரிய சுகம். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது, ஏசப்பா நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கா, உங்க உடம்புக்கு நல்லா இருக்கா, உங்களுக்கு நீங்க சாப்பிட்டீங்களா, எத்தனை பேர் கேட்போம்? சொல்லுங்க பாப்போம். ஒரு சின்ன பையன் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணது அப்படிதான், இயேசுவே நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டீங்களா, உங்க கூட இருக்க தேவதூதர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜெபித்தாராம். இப்படி ஜெபிக்கின்ற தானியேல் ஐயாவை குறிவைத்து ஒரு கூட்டம் வந்து ஒரு கட்டளையை போடுகிறது தரியு ராஜாவின் காலத்துல. நீங்க வந்து ராஜாவே, இந்த நாட்களிலே உம்மை மாத்திரமே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும், உம்மை நோக்கிய முறைவிட வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு 30 நாள் காலக்கெடு கொடுக்கிறார்கள். இந்த 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர வேற யாரை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. யாரை குறிவைத்தார்கள்? யாரை குறிவைத்தார்கள்? தானியேல் ஐயாவை குறிவைத்தார்கள். அப்பதான் பாத்தீங்களா, குறைவும் இல்லை, ஒரு மோசம் இல்லை, கவலையும் இல்லை, ஒரு தோகம் இல்லை, ராஜாதி ராஜா தேவன் காத்து வந்தார், ராஜாதி ராஜா தேவன் காத்து வந்தார். ராஜா பத்திரத்துல கையெழுத்து போட்டாயிட்டு, கையெழுத்து போட்டு முடிஞ்ச உடனே கண் யார் மேல போகுது? தானியேல் ஐயாவை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கண் போகுது. ஆனால் அவர் முன்பு செய்து வந்த பிறகு வசனம் சொல்கிறது, அன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு மட்டும் இல்லை, அவர் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்க அவர் ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சாரு? விண்ணப்பம் பண்ணினார். கண்டு கொண்டார், கண்டு கொண்டார், தானியேல் ஜெபிப்பதை கண்டு கொண்டார், கண்டு கொண்டார், கண்டு கொண்டார், தானியேல் ஜெபிப்பதை கண்டு கொண்டார். தானியேல் ஜெபிப்பதை கண்டு கொண்டவர்கள் அவரை பிடித்து ராஜாவிடத்தில் கொண்டு போகிறார்கள். ராஜாவுக்கு தானியேல்னா ரொம்ப பிரியம், அவர்கள் ரொம்ப பிரியம். அந்த தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ராஜா எவ்வளவு சிரமித்து முடியவில்லை, அவரை சிங்கக்கவிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். சிங்கங்கள்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? நம்மளே பெரிய சிங்கம் தான். இந்த சிங்கங்கள் பசியாக இருக்கின்ற பொழுது தூக்கி போட்டு அவ்வளவு வரை அடிச்சிடும். தானியேல் ஐயாவை தூக்கி போடுறதுக்கு முன்பு அந்த ராஜா சொல்றாரு பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் என்ன செய்வார்? உன்னை தப்புவிப்பார். நீங்கள் வேலை பார்க்கின்ற இடங்களிலே உங்களை ஆண்டவர் சில காரியங்களில் தடைகள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பாதுகாக்க காப்பதற்கு உயர் அதிகாரிகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்படியாக சிங்கக்கவில விழுந்தாலும் சொல்லி அனுப்பினாரு, உன் தேவன் என்ன செய்வாரு? காப்பாற்றுவார். அதை உணர்ந்தவராய் ராஜா சிங்கக்கவில ராத்திரியே தூக்கி உள்ள போட்டாங்க. ராஜா எந்திரிக்கிறாரு காலைல, அதிகாலையில் ராஜா ஓடி சிங்கக்கவியின் வாசலை தேடி, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, நீங்கள் ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது, அடுத்தவர்கள் உங்களிடத்தில் கேட்பார்கள், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை காப்பார்கள். இன்றைய நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பெரிய காரியங்களை செய்வார். அதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரை தொடர்ந்து தேடுகின்றவர்களாய் இந்த ஆலயத்துக்கு நம்ம கடந்து போகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மங்களம் பாடி மட்டும் நம்ம என்ன செய்வோம்? முடிச்சிடும். சீரேசு நாதருக்கு ஜெயமங்களா,
அநேக வாய்ப்புகளை கொடுத்த அருமையான போதக பிதா அவர்களுக்கும், அருமையான பிரின்ஸ் அண்ணே, அருமையான ஆலயத்தின் நிர்வாகிகள், பரத் சகோதரர் அவர்களோடு இணைந்து பணியாற்றின ஒவ்வொருவருக்கும் நன்றி எங்கள் குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.